இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4ஆக கட் பண்ணிக்கலாம், 2ஆக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது எந்த சைஸாக பெருசாக இருந்தால் நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணும்போதே அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம நல்லா தொடச்சிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். நம்ம தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதில் மேலே மேலே கொஞ்சம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக தெரியும் பாருங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. அதை இப்படி தொடச்சிட்டு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதை நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து இதில் விழுகலை. இன்னொரு தடவை அதை செய்யும்போது நான் காமிக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நீல சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காளானே அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ்லையும் செய்யலை, வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி வச்சு தான் செய்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். வதங்குறதுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தயிர் சேர்த்துக்கணும். தயிர் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து உடனே நம்ம வந்து அது கட்டிப்படாத அளவுக்கு நம்ம கையோட கிண்டிடணும். எலுமிச்சம்பழம் இருந்தாலும் எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தயிர் வேணாலும் தயிர் போட்டுக்கிட்டு மல்லித்தலை, புதினா போட்டு சேர்த்துக்கணும். புதினா சேர்த்துருக்கேன் நான். இப்போ புதினாவும் சேர்த்து நல்லா புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மல்லித்தூளும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டால் கலர் கொடுக்கும், அதுக்காக பிரியாணி கலர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள் போடாமல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். பிரியாணி ரைஸாக இருந்தால் 1.5 பங்கு சேர்த்தா போதும். இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வீட்டு அரிசி தான் போட்டு செய்கிறதுனால நான் 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தவுடனே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க காளானுக்கு. இன்றைக்கி காளானுக்கு வந்து நான் கோபி மஞ்சூரியன் வச்சுருக்கேன் சைடிஷ்ஷு. அது மாதிரி தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவேன். அரிசியை போட்டு அரிசி வெந்துடும். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வேக வச்சுக்க வேண்டியதுதான். நல்லா ஒரு 2 விசில், எங்கள்கிட்ட அரிசி 2 விசிலில் வெந்துடும். கடைசியாக நம்ம வந்து புதினா சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடும். இதே மாதிரி குவான்டிட்டியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.